Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் அது அது. வண்டியின் மண்டையில் இருந்த ஒலிபெருக்கி சாதனம் ஒரே செய்தியை 100 மீட்டருக்கு ஒரு முறை இரைச்சலாய் இறைத்து கொண்டு சென்றது. நகர மக்களுக்கு உலக சர்க்கார் 288ஆம் பிரிவின் அறிவிப்பு. வதந்திகளை நம்பாதீர்கள், எல்லாம் பொய். நம் விஞ்ஞானிகள் அந்த பிரச்சனைக்கு சில தினங்களில் தீர்வு காண இருக்கிறார்கள். இது சத்தியம். பயம், பீதி, கவலைகளுக்கு இடமளிக்க வேண்டாம். வதந்தியை பரப்புபவர்கள் உடனே கொல்லப்படுவார்கள். இது உலக சர்க்காரின் அங்கீகாரபூர்வமான அறிவிப்பு. ஆத்மா ஜன்னல் கதவை மூடுவதற்கு முன் ஒரு முறை வானத்தை பார்த்தான். அது அங்கேயே இருந்தது. கீழ்வானத்தில் 15 டிகிரி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. சூரிய சந்திரகர்களுக்கு போட்டியாக ஒரு பிரகாச ஆக்கிரமிப்பு. ஏன் வந்தது, எப்படி வந்தது, என்ன செய்யும், எப்போது விலகும், ஒன்றுமே தெரியாது. முட்டை வடிவத்தில் வானில் குத்தப்பட்ட கேள்விக்குறி. எல்லாம் கட்டுக்கதை, பொய் என்றான் ஆத்மா. நித்யா ஸ்டீரியோ விஷனை அணைத்துவிட்டு அவன் அருகில் வந்து அதை பார்த்தாள். எதை பொய்ன்னு சொல்கிற? சர்க்கார் பிரச்சாரத்தையா, மக்கள் நம்புவதையா? இரண்டுமே தான். ஒரே ஒரு சத்தியம். ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை என்பது தான். பயமாக இருக்கு. திரையை மூடு. மரத்திலிருந்து அதை மூட முடியாது. எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? நான் அதை நம்பலை. மனித குலமே ஒரு பரிணாம விபத்து. ஆத்மா, இது விபத்து அல்ல. வேண்டுமென்றே நமக்கு ஏதோ சொல்லத்தான் வந்திருக்கிறது. காரணத்துடன் தான் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நகரிலும் காட்சி தந்திருக்கிறது. அதன் பாதையை பாரு. வாஷிங்டன், லண்டன், பாரிஸ், ரோம், மாஸ்கோ, டெல்லி. குறிப்பாக எல்லா நகர வானிலும் விஜயம். திட்டமிடப்பட்ட அட்டவணை காரணமின்றி செய்யுமா? என்ன காரணம்? யாருக்காவது தெரியுமா? அதன் மேலே நம்ம உலக சர்க்கார் அணுசக்தி ஏவுகணையை எரிந்து பார்த்துருக்குறாங்க, தெரியுமா? புழுகு. செய்தியில் வராது. செய்தியை அரசாங்கம் அமுக்கி விட்டது. பீதி பரவுன்னு. அவர்களால் அதை ஒன்றும் செய்ய முடியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நித்யா அரைக்கதவை சாத்திவிட்டு சர்க்கார் சென்சரின் ஒற்றை கண் வீச்சிலிருந்து விலகி ஆத்மாவை தனியாக அழைத்துச் சென்று படுக்கைக்கு அடியில் ஒழித்து வைத்திருந்த காகிதத்தை எடுத்தாள். புதிய பத்திரிகை, ரகசியமாக நடத்தப்படும் பத்திரிகை. பிரதி கிடைக்கிறது கஷ்டம். ஆத்மா அவளை கண்களால் கடிந்து கொண்டு அந்த பத்திரிகை பார்த்தான். படங்கள் இன்றி சென்ற நூற்றாண்டின் அச்சு எந்திர முறையில் அமைக்கப்பட்ட பத்திரிகை. என் இனிய நண்பர்களே, ஏமாறாதீர்கள். மேலே மிதப்பதை சர்க்கார் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் ஏவுகணைகளை அதன் மேல் முட்டாள்தனமாக எரிந்து பார்த்த செய்தி எமக்கு உள் வட்டத்திலிருந்து வந்திருக்கிறது. சென்ற புதன் அது டெலவீவ் நகரிலிருந்து விலகும்போது சர்க்கார் பாலைவன ஜாஃப்ரா தளத்திலிருந்து 3 அணுசக்தி ஏவுகணைகளை அனுப்பினார்கள். இந்த மடத்தனமான செயலை சரித்திரம் மன்னிக்குமா என்பது சரித்திரம் முடியப் போகிற இந்த வேளையில் அர்த்தமற்றது. ஏவுகணைகளால் அதை நெருங்கக்கூட முடியவில்லையாம். அவற்றின் சக்தி அனைத்தும் உறிஞ்சப்பட்டு வெற்றாக சகல தகுதிகளும் நீக்கப்பட்டுள்ளதாம். நண்பர்களே, மேலே மிதப்பது என்ன என்பது உங்களுக்கு இப்போதாவது புரிகிறதா? அது கடவுளின் தூதுவன். விழித்து கொள்ளுங்கள். மதம், கடவுள், தத்துவம், கடவுள் நம்பிக்கை எல்லாவற்றையும் அராஜகமாக தடை செய்துவிட்ட இந்த சர்க்காரின் நூற்றாண்டுக்கான பாவச் செயல்களுக்கு தண்டனை கொடுக்க அனுப்பப்பட்ட ககன தூதுவன். நண்பர்களே, உலகின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது. அங்கிருந்து செய்திக்காரன் வந்துவிட்டான். நாம் எல்லோருக்கும் இந்த நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் எத்தனை நாள்கள் நண்பர்களே, எத்தனை நாள்கள்? 2, 10, 15? அதற்குள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று யாருக்காவது தெரியுமா? வாருங்கள் நண்பர்களே, பாபாவிடம் வாருங்கள். எங்கள் இயக்கத்தின் முறைகளில் உங்களுக்கு ஒரே ஒரு தப்பிக்கும் வழி திறக்கப்படும். பாபாவிடம் வாருங்கள். ஏன் சிரிக்கிற ஆத்மா? மற்றொரு பொருளி. யார் இந்த பாபா? மெசையா. தினமும் ஆயிரக்கணக்கர்கள் சென்று பார்க்குறாங்க. எதுக்கு? என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறாராம். உலகம் அழிய போகிறதாமே. அப்படி தான் சொல்கிறாரு. இன்று நாம் அவர் கூட்டத்துக்கு செல்ல போகிறோம். சரிதான். நான் வீட்டில் இருக்கேன். உலகம் அழியும் போது தனியாக இருக்க விரும்புகிறேன். ஒரு கோப்பை சோமாவுடன். விளையாத. இது மிக தீவிரமான விஷயம். ஜன்னலை திறந்து மறுபடியும் அது என்ன எதிர்க்கு வந்திருக்கிறதுன்னு யோசிச்சுப்பார். ஆத்மா யோசித்தான். சரி, வர்றேன். சற்று வேடிக்கை பார்க்கலாம்ல. அரசாங்கம் அவரை எப்படி அனுமதிக்கிறது? அதுதான் இந்த அரசாங்கத்தால் அவரை ஒன்றும் செய்ய முடியலையாம். ஆத்மாவும் நித்யாவும் மௌனமாக தெருக்களில் நடந்தார்கள்.
முகமற்ற சர்க்கார் வண்டிகள் மட்டுமே உலாவிக் கொண்டிருந்தன. எங்கே போகிறீர்கள், நில்லுங்கள் என்றது அரசாங்க குரல். தொழிலுக்கு, என் தொழில் ஸ்டீரியோகிராஃபி. பெண் யார்? என் மனைவி என்று அவள் இடுப்பை கட்டிக்கொண்டான். வதந்திகளை நம்பாதீர்கள். நம்பவில்லை. வண்டி விலக நித்யா, எனக்கு என்னவோ பாவா சொல்வது நிஜம்தான் படுது, அது கடைசி நிமிஷத்தின் அறிகுறி தான். ஆத்மா வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அது அப்படியே மௌனமாக மிதந்து கொண்டிருந்தது. நடுவே மிக வெண் பிரகாசம், சுற்றிலும் ஒரு பச்சை வளையம். கடவுளின் தூதுவன்? அபத்தம். பிரதான வீதியிலிருந்து குறுக்கு தெருவில் திரும்பினவுடன் மலைத்தான். மிக நீண்ட ஜனவரிசை நிதானமாக பொறுமையாக நகர்ந்து கொண்டிருந்தது. பாபாவை பார்க்க கூட்டத்தை பார்த்தியா? அமைதிப்படை எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? அதோ பாரு, அமைதிப்படை ஆசாமிகளே வரிசையில் நிற்கிறாங்க. ஆத்மாவும் நித்யாவும் வரிசை கடைசியில் சேர்ந்து கொள்ள ஒரு பெண் அவள் மார்பில் பாபாவிடம் விடை இருக்கிறது என்று எழுதியிருந்தது. வரிசையில் சிலரிடம் ஒரு துண்டு பிரசுரத்தை படித்துவிட்டு அடுத்தவரிடம் கொடுங்கள் என்று தந்தாள். பெண்ணே, இன்னும் எத்தனை நேரமாகும்? உலகின் முடிவிற்கா? இல்லை, பாபாவை சந்திப்பதற்கு. 100 பேராக சேர்த்து வைத்து பார்க்குறாரு. உங்கள் முறை சீக்கிரமே வந்துடும், படியுங்கள் என்று நகர்ந்தாள். பாபாவின் முகம் அச்சிட்டு அதன் கீழ் வானம் கிழிக்கப்படும் போது, விண்மீன்கள் உதிரும் போது, கடல்கள் உருண்டு கொந்தளிக்கும் போது, சமாதிகள் புரண்டு இறந்தவர்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்து போகும் நீ செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்று. ஆத்மா அந்த காகிதத்தை நித்யாவிடம் கொடுத்தான். வரிசை திக்கி திக்கி முன்னேறியது. அந்த அறை பெரிதாக இருந்தது. நட்ட நடுவே சற்று உயரமாக நாற்காலி போடப்பட்டிருந்தது. அது காலியாக இருந்தது. சுற்றியும் அமைதியாக ஜனங்கள் கூடி தரையில் உட்கார்ந்தார்கள். ஜன்னல்கள் திறந்திருந்தன. கிழக்கு வானத்தில் அது தெரிந்தது. அதன் ஒளிக்கற்றை பாபாவின் நாற்காலியை தொட்டது. மௌனம். ஆத்மாவும் நித்யாவும் நாற்காலிக்கு அருகிலேயே இடம் கிடைத்திருந்தார்கள். மெல்ல அந்த மகான் தேஜஸ்வி உத்தமர் நடந்து வந்தார். சர்க்கார் அனுமதிக்காத நீண்ட கூந்தல், தாடி, 45 வயது இருக்கும். அகலமான நெற்றி, தொளதொளப்பான அங்கி, கனவு போல மிதந்து வந்தார். வருகையிலேயே மௌனம். அதி மௌனமாக அத்தனை பேரும் மூச்சை கூட நிறுத்திவிட்டது போல தோன்றியது. உட்கார்ந்து பேசினார். என் இனிய நண்பர்களே, உங்களுக்கு நான் அவசரமாக சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சில புத்தகங்கள் நம்மிடம் இருந்தன. அவையெல்லாம் தடை செய்யப்பட்டன. அந்த புத்தகங்களின் பெயர்களை உச்சரித்தாலே மரண தண்டனை கொடுத்தார்கள். அவற்றை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் வளர்த்தார்கள். அவற்றில் சொல்லப்பட்ட உண்மைகள் அத்தனையும் பொய் என்று சொல்லி புதிய பொய்களால் மறைத்தார்கள். மனித இனத்தின் சாதாரணமான உரிமைகளை பறித்தார்கள். அந்த புத்தகங்களை சாகடிக்க முடியாது. ஏனெனில் உண்மை என்பது புத்தகத்திற்கும் நூற்றாண்டு கணக்கான அராஜகத்திற்கும் அப்பாற்பட்டது. அந்த புத்தகங்கள் எவை சொல்கிறேன். பைபிள், குரான், கீதை, சுராஷ்டிரன் வாக்கியங்கள், டாவோயிசம், இப்படி நிறைய. அவையெல்லாம் சொன்ன உண்மை என்ன? பைபிளும் குரானும் மனிதகுலத்தின் இறுதியாக ஒரு நாளாக, எல்லாருக்கும் தீர்ப்பு அளிக்கப்படும் ஒரு நாளாக சொன்னது. பிரளயம் என்றது இந்து தத்துவம். பாவ புண்ணியங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தினத்தை அல்லது ஒரு கட்டத்தை அந்த புத்தகங்கள் எல்லாம் கூறின. நண்பர்களே, அந்த நாள் வந்துவிட்டது. ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள். அது என்ன? அரசாங்கம் அதை ஏதோ உபக்கிரகம் என்கிறது. விரட்டி விடுவோம் என்கிறது. விரட்ட எத்தனையோ தகிடு தத்தம் செய்தது. நம் மனித உலக சக்தியின் அத்தனை சாதனங்களையும் முயன்று பார்த்து விஞ்ஞானிகள் ராப்பகலாக அதை நீக்கும் வழிகளை முயன்று பார்த்தார்கள். அது போகவில்லை, போகாது. ஏன்? நன்றாக கேளுங்கள் நண்பர்களே. இது என்ன? நம் மனித சமுதாயம் இதுவரை செய்து ஒட்டுமொத்தமான பாவத்தின் ஞாபக சின்னம், கடவுள் அனுப்பி வைத்த கடிதம், குறிப்பு. அடே பாதகர்களா! இன்னும் சில நாட்களே உள்ளன. மண்டியிடு. நீ செய்ததற்கெல்லாம் பிராயச்சித்தமாக ஏதாவது அவசரமாக செய்து தொலை. நரகத்தின் வாயிலிருந்து மீள உனக்கு ஏற்பட்ட கடைசி சந்தர்ப்பம் இது. வா, வந்து தொலை. இன்னும்
சில தினங்களே உள்ளன. வானம் துகிலுரு உரியப்படும் போது, உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் அம்பலப்படும் போது உங்களுக்கு தெரியும் என்ன செய்ய தவறிவிட்டோம் என்று. நண்பர்களே, நீங்கள் செய்ய தவறிவிட்டவை எத்தனை எத்தனை புண்ணியங்கள் இன்னும் ஆக்கியிருக்கின்றன. யோசித்து பாருங்கள். கடவுளை எப்போதாவது நினைத்து பார்த்தீர்களா? அடுத்தவனிடம் அன்பாக பேசினீர்களா? கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகங்கள் என்ன பாவம் செய்தன? எங்கே பறவைகள்? எங்கே கடவுள் சிருஷ்டியின் அதிசயங்கள்? இந்த விஞ்ஞான உலகத்தில் மரங்கள் எங்கே? புல்வெளிகள் எங்கே? கருணை எங்கே? தாபம் எங்கே? கவிதை எங்கே? நிர்மலமான மனங்கள் எங்கே? எல்லாம் ஒழிந்து போய் இயந்திர பிரஜைகளாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். தன்னலத்திற்காக எத்தனை உரிமையற்ற காரியங்கள் செய்திருக்கிறோம். அதற்கெல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டாமா? சமயமில்லை மனிதர்களே. நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது. குறுக்கே ஒரு குரல் கேட்டது. பாவா, நிறுத்து! எல்லாரும் நிமிர்ந்தார்கள், திரும்பினார்கள். அமைதிப்படை உயர் அதிகாரி ஒருவர் தன் லேசர் துப்பாக்கியை பாவாவின் மேல் குறிவைத்து நின்று கொண்டிருந்தார். யாரவன்? பிடி அவனை! உத உத! ஆயுதத்தை பறி! கொல்! அமைதி, அமைதி என்றார் பாவா. உடனே அமைதி நிலவியது. பாவா அதிகாரியை தீர்க்கமாக பார்த்து புன்னகைத்தார். நண்பரே, உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. சுடு நண்பரே, சுடு. பாவம் செய். அதற்கும் அதிக சமயமில்லை. என்னை சுடு, ஆனால் அதை பார். அதை உன்னால் சுட முடியுமா? அது எதற்கு வந்திருக்கிறது? யோசித்து பார்த்தாயா? உங்களை, நம்மை எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தி அந்த பிரபஞ்ச மன்றத்தில் நீதி சொல்வதற்கு. உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா? சொல், தீர்மானி. அவர் மேல் குறிபார்த்திருந்த ஆயுதம் வெட்கத்தில் தழைத்தது. அதிகாரி அப்படியே சரிந்து உட்கார்ந்தார். பாவா புன்னகையுடன் தொடர்ந்தார். கூட்டம் முடிந்து பாவா சற்று நேரம் ஆஸ்வாசத்திற்கு தன் அறைக்கு செல்லும்போது ஆத்மாவின் நித்யாவும் முண்டி அடித்துக் கொண்டு அவர் அருகில் சென்றார்கள். பாவா, உங்கள் பேச்சு என்னை கலக்கிவிட்டது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக விளக்கலை. என்ன நண்பரே? கடைசி தினம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லையே. ரொம்ப சுலபம் நண்பரே. கடவுளை வழிபடு. வீட்டுக்குள், தோட்டத்தில், தெருவில், எங்கும் எங்கும் அவரை நினை. கடவுளே, கடவுளே, என்னுடைய பாவங்களையும் என் நண்பர்களின் பாவங்களையும், ஏன் மனித குலத்தின் பாவங்களையும் மன்னியுங்கள் என்று உண்மையாக மனப்பூர்வமாக கேட்டுக்கொள். மன்னிப்பாரா? நிச்சயம். அவர் கருணையின் வடிவம். ஒரு சிறிய உண்மையான புண்ணிய சொல் அவருக்கு போதும் மலையளவு பாவங்களை மன்னிக்க. மிக எளிதானது நண்பனே. இந்த சில தினங்களில் நல்லதே செய், நல்லதே நிலை. அதில்தான் உனக்கு மோட்சம். சொன்னது புரிகிறதா? இது யார்? உன் மனைவியா? ஆம். தூய மனத்துடன் இருமகனே. தொண்டர்களில் யாரையாவது கேட்டால் ஒரு பட்டியல் தருவார்கள். எளிதில் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்களின் பட்டியல். அதன்படி செய். சொர்க்கத்திற்கு ஒரே வழி அது. சுவாமி, மனமறிந்து நான் இதுவரை பாவம் எதுவும் செய்யவில்லையே. கடவுளை நினைத்தாயா? இல்லை. அது போதாதா? அதுவே எவ்வளவு பெரிய பாவம். பெண்ணே, இந்த நூற்றாண்டின் போலி சுகங்களில் நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே ஒரு பெரிய பாவம். உன் பெயர் என்ன? ஆத்மா. நீ எத்தனை முறை பிற பெண்களை சந்தித்திருக்கிறாய்? ஞாபகமில்லை. அது பாவமா? ஆம். அவளும் பிற ஆண்களுடன் சென்றிருக்கிறாளே. எல்லாம் சர்க்கார் அனுமதித்தது தானே. ஆனால் கடவுள் அதை அனுமதிக்கவில்லை. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மனித வாழ்க்கை கோட்பாடுகளை சுதந்திர சமுதாயம் என்கிற போர்வையில் மீறியிருக்கிறோம். கடவுளை நிராகரித்து விட்டோம். எல்லாமே பாவம்தான். அதற்குத்தான் தண்டனைக்கு தயாராக அது வந்து நிற்கிறது. செய்த பாவங்களுக்கு ஒரே பிராய்ச்சித்தம் இந்த கடைசி தினங்களில் மன்னிப்பு கேட்பது தான். மண்டியிடு மகனே, அழு, கண்ணீரால் பாவங்களை கரை. பாபா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் பாக்கி இருக்கிறது. என்ன? சொல். நீங்கள் எப்படி? கடவுள் கோட்பாடின்படி நீங்கள் பாவமே செய்யாதவர் அல்லவா? ஆம். மரத்திற்குள், வீட்டிற்குள் கடவுளை சிறு வயதிலிருந்தே தியானித்துத்தான் வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கத்தின் விதிகள் என் நேர்மையான போக்கை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் பாவங்கள் செய்ததில்லை, பெண்களை தொட்டதில்லை, கேளிக்கைகள் செய்ததில்லை, கொன்றதில்லை. தூயவன் நான்.
அப்படி எனின் இருக்கும் 2-3 தினங்களில் நீங்கள் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? நாங்கள் எல்லாம் பாவப்பட்ட ஜனங்கள். நாங்கள் இந்த தினங்களில் அவசரமாக பிராயச்சித்தம் தேட வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு அது தேவையில்லை தானே? பாபா அவனை நேராக பார்த்தார். என்னுடன் அறைக்கு வா, உன்னுடன் பேச வேண்டும் என்றார். நித்யா இரு என்று சொல்லிவிட்டு ஆத்மா அவருடன் நடந்தான். நடக்கும்போது பேசிக்கொண்டே வந்தான். நீ கேட்ட கேள்வி ஆதாரமானது. அதை நான் அதிகம் யோசித்து பார்த்து விட்டேன். எனக்கு இருப்பதும் 2 நாள் அல்லது 2 வாரம்தான். என் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் கோட்பாடுகள் படி ஒரு பாவமும் செய்யாமல் நல்லவனாகவே இருந்துவிட்டேன். இப்போதும் மக்களை நல்வழியில் திசை திருப்புவதில் இன்னும் நிறைய புண்ணியம் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பாவங்களே செய்ததில்லை. பாவங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரியாதவன். அதற்குத்தான் கதவை திறந்தார். சுவரில் பழங்கால சவுக்குகளும் ஆயுதங்களும் தென்பட்டன. அறையின் நடுவே 10-15 பெண்கள் அரைகுறை உடையில் அவரை நோக்கி பாவா என்று ஓடி வந்தனர். இருக்கிற கொஞ்ச நாட்களில் 1-2 பாவங்களாவது செய்து பார்க்கலாம் என்று உத்தேசம் என்று கண் சிமிட்டி விட்டு கதவை சாத்திக் கொண்டார். ஆத்மா பிரமித்து வெளியே நடக்கும்போது அந்த அறையிலிருந்து சுள் என்று சத்தம் வந்தது. வலிக்கிறது வலிக்கிறது பாவா. வா பெண்ணே, யமுன் மண்டியிடு. வானத்தில் அது இன்னும் ஸ்பஷ்டமாக ஒளிந்து கொண்டிருந்தது. நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் என்று அரசாங்கம் எச்சரித்துக் கொண்டிருந்தது. மற்றும் உங்களுக்கு பிடிச்சது அந்த கதை? கிரியேட்டட் என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். க்ரியேட் பண்ணி பேசிக்லி இப்போ நடக்கிறது தான் ரிலிஜன் பேரில் மக்கள் சேர்றது தான் சொல்கிறாரு. எனிவே, ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இட்ஸ் அ டீசன்ட் ஸ்டோரி. நத்திங் கிரேட் பட் டீசன்ட் ஸ்டோரி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.